நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 67. குருநகரியின் சந்திரகுலத்து அரசன் யயாதி சர்மிஷ்டையை மனம் கொள்ளவிருக்கும் செய்தி ஹரண்யபுரியை பெருங்களியாட்டு நோக்கி கொண்டு சென்றது. சம்பிரதரும் உடன் சென்ற அணிப்படையினரும் மீண்டு வருவதை முறைப்படி அறிவிக்கவில்லை என்றாலும் அரண்மனையிலிருந்து அப்பேச்சு வெளியே செல்வதற்கு சொல்லிலா ஒப்புதல் அளிக்கப்பட்டது. விளைவாக அரண்மனை ஊழியர்கள் அனைவரும் அரசு சூழ்த்தலில் கரை கண்டவர்களாக தோற்றம் தர தொடங்கினர். ஒவ்வொருவருக்கும் இவ்வளவே என அளந்து அவர்கள் செய்திகளை அளித்தனர். இன்னமும் முழு செய்தி வரவில்லை. வந்தவற்றிலும் பெரும் பகுதியை வெளிச்சொல்லலாகாதென்று அரசு நெறிகள் தடுக்கின்றன. இளவரசியே குருநகரியின் சந்திரகுலத்து அரசர் மனம் கொள்வது உறுதி. அரச முறையில் பிற பேச்சுக்கள் கோடை முடிந்ததும் தொடங்கும். சம்பிரதர் வந்து கொண்டிருக்கிறார். எஞ்சியதை அவர்தான் சொல்ல வேண்டும். எதுவானாலும் நம் ஐங்குல பேரவை கூடி சொல்ல ஐந்தே முடிவெடுக்கும் என்றார் அடுமனை பணியாளராகிய சம்புகர். குருநகரியின் சத்திரிய அரசர்கள் இதுவரை அசுரகுலத்து அரசியை இடம் அமர்த்தியதில்லை. வேத வேள்விகள் இயற்ற வேண்டுமெனில் குல தூய்மை முதன்மையானது. நமது அரசரின் படைபலத்தை அஞ்சி இருக்கலாம். இளவரசியின் எழில் நலத்தை எண்ணி இருக்கலாம். நம் செல்வத்தின் மீதும் ஒரு கண் அவர்களுக்கு உண்டு என்பது என் கருத்து. சம்பிரதர் சொன்ன பின்னரே அவர்கள் எதிர்பார்ப்பு என்னவென்று தெரியும் என்றார் தேர்ப்பாகனாகிய சூடகர். அவர்களை சூழ்ந்து நின்று அச்செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அரண்மனை பணியாளராக மாறி தங்களுக்குள் நடித்து கொண்டனர். அங்கிருந்து சென்று பிறரிடம் சொல்கையில் தங்களுக்கு மிக அணுக்கமான ஒருவர் அரண்மனையில் இருப்பதாகவும் அவர் தன்னிடம் மட்டுமே சொன்ன செய்திகளில் ஒரு பகுதியை மட்டுமே பகிரப்போவதாகவும் முன்னுரைத்தனர். 1000 யானைகள் தூக்கிச் செல்லும் பொன்னை யயாதி கேட்டிருக்கிறார். கருவூலத்தில் அத்தனை பொன் இருக்கிறதென்பது உண்மை. அதை அளித்தால் அதை கொண்டே சத்திரியர் படை திரட்டி நம்மை எதிர்ப்பார்களோ என்றுதான் அரண்மனை ஐயப்படுகிறது என்றார் நெய்வண்டி ஓட்டுபவராகிய கோர்மர். அவரை சூழ்ந்திருந்த பிற நெய்வண்டி ஓட்டுபவர்களில் ஒருவர், ஆம், அதையும் தான் பார்க்க வேண்டும். நம்மிடம் பெற்ற செல்வத்தை கொண்டே நமக்கு எதிராக படை திரட்டினால் என்ன செய்வது? அசுரர்கள் ஏமாந்து போன பல தருணங்கள் வரலாற்றில் உள்ளன என்றார். இம்முறை வேள்வி நெருப்பில் தொட்டு அவர்கள் ஆணையிட வேண்டுமென அரசர் எண்ணுகிறார். என் தாய்மாமனின் மைந்தன் அரண்மனையில் அடைப்பக்காரனாக இருக்கிறான். அவன் இதை சொன்னான் என்றார் கழுதையுடன் நின்றிருந்த ஒருவர். முன்பு நாம் ஏமாந்த போது நம்மிடம் வேதமறிந்த அந்தனர் எவரும் இல்லை. இன்று சுக்கிரர் இருக்கிறார். 7 உலகிலும் அவரது எண்ணத்தை கடந்து தங்கள் உளம் ஓட்டும் திறனுடையவர் எவரும் இல்லை என்றார் தலையில் நறுஞ்சுண்ண கடவத்துடன் நின்றிருந்த தின்னர். தோழிகளுடன் தென்கிழக்கு மூலையில் அமைந்த கன்னி எண்ணெயின் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு மீள்கையில் ஒவ்வொரு விழியும் தன்னை முற்றிலும் புதியவளென நோக்குவதை சர்மிஷ்டை உணர்ந்தாள். யயாதியின் செய்தி வந்துவிட்டதை அவளும் அறிந்திருந்தாள். பட்டு திரைச்சீலையில் வண்ண நூல்களால் பின்னப்பட்ட ஓவியம் ஒன்றை அவளிடம் காட்டினர். அதில் தெரிந்த யயாதி தன் தந்தையைப் போல் இருப்பதாக அவளுக்குள் முதல் எண்ணம் எழுந்தது. அது அவளை குன்ற வைத்தது. பிற எவரிடமும் அவ்வெண்ணத்தை பகிர முடியாதென்று உணர்ந்த போது அதை தவிர்க்க முயன்றாள். ஆனால் பிரிதொரு முறை விழி தூக்கி அவள் ஓவியத்தை நோக்கவில்லை. அவளுடைய உளங்குன்றலை எவ்வண்ணமோ உணர்ந்து, பாரத வருஷத்தின் சத்திரிய அரசர்களில் இன்று இவரே தலையாயவர். தங்களை இவர் மனம் கொண்டார் என்றால் இங்குள்ள அசுரரும் சத்திரியரும் ஒருங்கே வந்து அடிபணியும் அரசு என்று அமர்ந்திருப்பீர்கள் என்றாள் அணுக்கச்செடி. அச்சொற்களின் பொருள் என்னவென்றே அவள் உளம் விரித்து கொள்ளவில்லை. ஆனால் தன்னால் சுமக்க முடியாத எடையொன்று அணுகி கொண்டிருக்கிறதென்று தோன்றியது. எப்போதும் ஓர் அச்சம் அவளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. என்னடி, முகமலர்வே இல்லாமல் இருக்கிறாய்? இந்த அரண்மனையே உன்னைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிய மாட்டாயா என்ற அன்னை அவளிடம் கடிந்து கொண்டாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டாள். மணமகள் போல் இருக்க வேண்டும் என்றாள் அரசி. நான் முன்னர் மணமகள் போல் இருந்ததில்லையே என்றாள் சர்மிஷ்டை. வேடிக்கையாக சொல்ல முயன்று அது சிரிப்பாக ஆகாமல் அவள் உதடுகள் வளைந்தன. சிரிக்கிறாயா? உன்னை எண்ணி நீ நகைத்தால் பிறரும் உன்னை நோக்கி நகைப்பதற்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்றே பொருள். நீ பாரத வருஷத்தின் பேரரசி.
ஒவ்வொரு காலடியையும் அதை எண்ணி எடுத்து வை. ஒவ்வொரு சொல்லையும் அதை உணர்ந்து உரை. அவ்வண்ணமே ஆவாய் என்றாள் அன்னை. அமர்ந்திருக்கும் பீடத்தில் அமர்வதற்கு உரியவர்களல்ல தாங்கள் என எண்ணுவது அசுரர்களின் இயல்பு. ஆகவே அவர்கள் தாழ்ந்து வளைகிறார்கள். அதை கடக்க தருக்கி நிமிர்கிறார்கள். இரண்டும் அழிவையே அளிக்கும். அடையப்படாத பீடங்கள் கூட தங்களுடையவையே என எண்ணுவதே சத்திரியர் இயல்பு. பீடங்கள் அவர்களை முழுமையாக தாங்குகின்றன. ஊழ் உன்னை அங்கு கொண்டு அமர்த்துகிறது. இப்பாரத வருஷமே உன்னை அச்சாக்கி திசை சுழல்கிறது. இங்கு வாழ்வெழுந்த காலம் முதல் அசுரரும் சத்திரியரும் ஒருங்கிணைந்ததில்லை. உன்னில் அவ்விணைவு நிகழவிருக்கிறது என்ற பின் அவள் இரு கைகளையும் பற்றி, தெய்வங்களின் விருப்பம் போலும் அது. உன் குருதியில் பேரரசர்கள் எழவிருக்கிறார்கள் என்றாள் அன்னை. அச்சொல் அவளை சிலிர்க்கச் செய்தது. தேவயானி எழுதிய அப்பாடல். சிம்மத்துடன் விளையாடும் ஒரு வீரன் எப்படி இருப்பான்? அச்சமென்பதே அறியாதவனாக, தன் ஆற்றலை நன்கு உணர்ந்தவனாக, ஆற்றல் மிக்கவன் கனிவுடையவனாகவும் இருந்தால் அவன் விழிகள் கருவறை அமர்ந்த தெய்வங்களுக்குரியவையாக ஒளிரும். துலா முள்ளென நெறி கொண்ட பிரிதொருவன். அம்முகங்களை அவளால் உளத்திரையில் வரைந்து கொள்ள முடியவில்லை. மானுட முகங்கள் எவையும் அங்கு பொருந்தவில்லை. பிரிதொரு முகம் விண்ணில் அது பறந்திருக்கிறது. பனித்து திரண்டு சொட்டும் ஓர் ஒளித்துளி. அவ்வெண்ணமே அவளை மலரச் செய்தது. எண்ணியிராத இனிய நினைவொன்று எழுந்தது போல் உடல் மெய்ப்பு கொள்ள உள்ளம் இனித்தது. முகம் அடிக்கடி சிவந்து துடிக்க, எளிய சொல்லாடலிலேயே குரல் உடைந்து தழுதழுக்க, கண்கள் நீர்மை கொள்ள அவள் அகம் ததும்பிக் கொண்டிருந்தாள். அணிசூடு, பேரரசே என மக்கள் முன் தோன்று. உன்னை அவர்கள் இனி தெய்வ வடிவென்றே காண வேண்டும் என்றாள் இளைய அன்னை. ஊர்கோலம் கொண்ட அன்னை தெய்வம் போல உடலெங்கும் அணிகள் மின்ன நகருக்குள் சென்றபோது எதிர்ப்படும் அத்தனை விழிகளிலும் தெரிந்த பேருவகையை கண்டு மேலும் மேலும் என அகம் பெருகினாள். எங்கும் மக்கள் முகங்கள் நகை சூடி இருந்தன. இக்களியாட்டுகள் எனக்கல்ல, என் இச்சிறு வயிற்றுக்கு என்று எண்ணிக்கொண்டாள். நடந்தபடி கையை இயல்பாக தன் வயிற்றின் மேல் வைத்தபோது உடல் சிலிர்த்து நின்று விட்டாள். அணுக்கச்செடி திரும்பி அரசி என்றாள். இளங்காற்று வீச உடல் முழுக்க பூத்திருந்த வியர்வை குளிராகியது. தேர் அருகில்தான் நின்றிருக்கிறது அரசி என்றாள் அணுக்கச்செடி. நன்று என்ற பின் மெல்ல நடந்தாள். பிரிதொரு முறை தன் வயிற்றை தொட்டு பார்த்தாள். அங்கு உரைகின்றனரா மணியாரமென நிறைவகுக்கும் மாவீரர்கள்? பிரிதெங்கோ ஒரு காலத்தில் என் மங்கலங்கள் நிறைந்த தாளத்துடன் பெருங்குலங்கள் நிறைவகுத்து வந்து தென்மேற்கு மூலையில் பேரன்னை என அமர்ந்திருக்கும் அவள் முன் படையலும் பலியும் இட்டு வணங்கி வாழ்த்துரைக்க கூடினார்கள். கல்விழிகளால் அவர்களை கனிந்து நோக்கி கள்ளுள் கறந்த சொல்லால் அவள் தன் குடியை தானே வாழ்த்தினாள். வயிற்றை மீண்டும் தொட்டு நோக்க விழைந்தாள். கையை அங்கு கொண்டு செல்வதே கடினமென்று தோன்றியது. அதை எவரேனும் பார்த்து விடுவார்களோ என்று விழியோட்டிவிட்டு மெல்ல நகர்த்தி கொண்டு சென்று அஞ்சி அஞ்சி தொட்டாள். முற்றிலும் அறியா கையொன்று தொட்டது போல் அவள் உடல் விதிர்ப்பு கொண்டது. உள்ளங்கால் வியர்த்து நடை வழுக்கியது. அவள் தேரிலேறி அமர்ந்தபோது திரும்பி, அரண்மனைக்கா இளவரசி என்று கேட்ட பாகனிடம், இல்லை, குடில் தொகைக்கு என்றாள். இன்று அரண்மனையில் குடிப்பூசணைகள் நிகழ உள்ளன இளவரசி. தங்களை அழைத்து வர வேண்டும் என்று ஆணை. சம்பிரதரும் அணிப்படையினரும் இன்று மாலை அரண்மனைக்கு வந்து சேர்வார்கள். அவர்கள் அவை நிற்கையில் தாங்களும் அங்கிருந்தாக வேண்டும். குருநகரியின் அரசர் தங்களுக்கு அளிக்கும் பொருட்டு அருமணி மாலை ஒன்றையும் கணையாழியையும் அளித்துள்ளார். அப்பரிசை முறைப்படி உங்களுக்கு அளிக்கையில்தான் இரு நாட்டு உறவுகளும் உறுதிப்படும் என்றாள் அணுக்கச்செடி. நாம் உச்சி பொழுதுக்குள் திரும்பி விடுவோம் என்றாள் சர்மிஷ்டை. என்னால் தனித்திருக்க முடியவில்லை. அங்கு சென்று மூத்தவருடன் இருந்தால் இந்த தத்தளிப்பை சற்று கடந்து செல்வேன் என்றாள். அணுக்கச்செடி எதையோ சொல்ல விழைந்து பின் நாவடைக்கு தேரில் ஏறிக்கொண்டு பாகனிடம், குடில் தொகைக்கு என்றாள். தேர் சகடங்கள் அசைந்து உருளத் தொடங்கி எதிர்காற்றில் ஆடையும் குழலும் பறக்கையில் வியர்வை குளிர்ந்து மெல்ல சர்மிஷ்டை அமைதி கொண்டாள். ஏன், அங்கு சென்றால் என்ன என்று திரும்பி அணுக்கச்செடியிடம் கேட்டாள். அங்குதானே செல்கிறோம் என்றாள் அவள். இல்லை, அங்கு செல்வதை பற்றி நான் சொன்னதும் உன் கண்களில் ஒரு தயக்கம் வந்தது என்றாள் சர்மிஷ்டை. பொழுதில்லையே என்றுதான் என்று அணுக்கச்செடி சொல்ல,
அல்ல, பிரிதொன்று என்றாள் சர்மிஷ்டை. ஒன்றுமில்லை என்றாள் அவள். சொல் என்றாள் சர்மிஷ்டை. அவள் மெல்ல, அவரும் பெண் என்றாள். ஆம், அதற்கென்ன என்றாள் சர்மிஷ்டை. இளவரசி, பாரத வருஷத்தில் பிறந்த ஒரு பெண் சென்று அமையக்கூடிய உச்சம் நாளை இங்கு நிகழப்போகிறது. விழி சுருக்கி நோக்கி, ஆம், அது ஊழின் ஒரு முடிச்சு, அவ்வளவுதான் என்றாள் சர்மிஷ்டை. எப்படி சொல்வதென்று அறியாது பல சொற்களை எடுத்து வைத்து தயங்கி, இளவரசி, நாம் அதை பெரிதொரு பெண்ணிடம் சொல்லப் போகிறோம் என்றாள் சேடி. அவர்கள் அதை முன்னரே அறிந்திருப்பார்கள். இந்நகரமே பேசிக்கொண்டிருக்கிறது. மேலும் இன்று காலையே சிற்றமைச்சர் சரகர் சென்று முதலாசிரியரின் அவையில் முறைப்படி அறிவிப்பை அளித்திருக்கிறார் என்றாள் சர்மிஷ்டை. ஆனால் அவள் உள்ளம் படபடக்க தொடங்கிவிட்டிருந்தது. அணுக்கச்செடி நேரடியாக அவள் முகத்தை நோக்கி, தனக்கு மேல் பிரிதொருவர் இருப்பதை ஒருபோதும் ஒப்பாத உளநிலை கொண்டவர் சுக்கிரரின் மகள். என் நிலையிலும் அவர் எட்ட முடியாத இடத்திற்கு நீங்கள் செல்வதை அவரிடம் சொல்லப் போகிறீர்கள். அதெல்லாமே அவருக்கு தெரியும் என்றாள் சர்மிஷ்டை. ஆனால் இப்போது நீங்கள் கொண்டுள்ள இத்தோற்றம் பிரிதொன்றை சொல்கிறது. சொல்லென அவர்கள் அறிந்தது அவர்கள் உள்ளத்திற்கு சென்றிருக்கும். கண்முன் காட்சி என்று நீங்கள் வந்து நின்றிருப்பது சித்தத்திற்கு கசிந்திறங்கும். இளவரசி, கல்வி என, நெறி என, முன்னோர் சொல்லென, தன்னியல்பென நிற்பவை அனைத்தும் உள்ளத்தை மட்டுமே களம் கொண்டவை. சித்தம் நாம் அறியாத தெய்வங்களால் ஆளப்படுகிறது என்றாள் தோழி. என்ன சொல்கிறாய் என்றாள் சர்மிஷ்டை. இப்போது இந்த கோலத்துடன் தாங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்றாள் அவள். இப்போது தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தாங்கள் அறிய மாட்டீர்கள். கால் நகம் முதல் தலைவகிடு வரை பொழிந்துள்ளீர்கள். இப்போது நாம் அரண்மனைக்கு செல்வோம். சம்விரதரின் தூது வரட்டும். ஒரு நகரின் கணையாழி தங்கள் கைகளில் அமையட்டும். அதன் பின்னர் நாம் முறைப்படி பரிசுகளுடன் சென்று முதலாசிரியர் மகளை பார்ப்போம். இளையோள் என, மகள் நிலை என நீங்கள் அவர்களின் கால் தொட்டு சென்னி சூடி வாழ்த்து கோருங்கள். அவர்களுக்குள் சித்தத்தையும் கடந்து வாழ்பவள் என்றுமுள்ள பேரன்னை ஒருத்தி. அவள் எழுந்து ஒரு சொல் வாழ்த்தி உங்கள் தலை தொடட்டும். பிறகு எதையும் நாம் அஞ்ச வேண்டியதில்லை என்று தோழி சொன்னாள். நீ என்ன சொல்கிறாய் என்று எனக்கு விளங்கவில்லை என்றாள் சர்மிஷ்டை. அவர்கள் தன்னுணர்வில்லாத தங்களை வாழ்த்தி பாடிய சொற்கள் உளம் கடந்து சித்தம் கடந்து என்றுமுள்ள பெருவெளியில் இருந்த மூதன்னை ஒருத்தியால் சொல்லப்பட்டவை. அச்சொல்லே உங்களிடம் அவர் அளித்த கொடையென இருக்க வேண்டும். நாம் திரும்பிச் செல்வோம், அதுவே நன்று என்றாள் அணுக்கச்செடி. சர்மிஷ்டை இரு கரங்களையும் தன் நெஞ்சில் அமர்த்தி சில கணங்கள் அமர்ந்திருந்து பின்பு, என் மூத்தவளை அஞ்சி நான் திரும்பிச் செல்ல வேண்டுமா என்ன என்றாள். அவருக்குள் நிறைந்துள்ள கருணையை அறிந்திருக்கிறேன். அழியாத வாழ்த்து சொல்லை பெற்றிருக்கிறேன். அதற்கும் அப்பால் இருளொன்று இருக்கக்கூடும் என்று ஐயுற்று இவ்வுள எழுச்சியை அவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மீண்டேன் என்றால் அது என் உள இருளை அல்லவா காட்டுகிறது. இளவரசி என்றாள் அணுக்கச்செடி. இல்லை, என் இன்றைய பொழுது மூத்தவளுடன் கழியட்டும் என்றாள் சர்மிஷ்டை. சேடி பெரும் மூச்சுடன் திரைவேலைக்கு வழியை நோக்கலானாள். சர்மிஷ்டையின் தேர் சென்று சுக்கிரரின் குடில் தொகையின் முன் நின்றபோது சகட ஒலி கேட்டு குடில்களின் அனைத்து சாளரங்களிலும் மாணவர்களும் பெண்டிரும் தோன்றி அவளை நோக்கினர். தேர்தட்டில் எழுந்து திரைவிலைக்கு அவள் தோன்றியதும், ஹரண்யபுரியின் இளவரசி வாழ்க, ரிஷபர்வனின் குலக்கொடி வாழ்க, பாரத வருஷம் முழுதாளப் போகும் பேரரசி வாழ்க என்று வாழ்த்தொலிகள் எழுந்தன. அவள் அக்குரல்களால் நாணமுற்று உதடுகளை மடித்தபடி விழி தாழ்த்தி தன் மேலாடையை வலக்கை விரல்களால் சுற்றி கொண்டு தளர்ந்த நடையுடன் படிகளை அடைந்து மேலேறினாள். உள்ளிருந்து முதுமகள் ஒருத்தி 5 மங்கலங்கள் கொண்ட தாளத்தை ஏந்தி வந்து அவள் முன் மும்முறை இடமும் வலமும் சுற்றி, பேரரசி என எங்கள் குடில்களுக்கு வந்துள்ளீர்கள். முடிசூடி அமர்ந்தவன் விஷ்ணுவின் வடிவம், அவன் இடம் அமர்ந்தவள் லட்சுமியின் உருவம். உங்கள் கால்பட்டு எங்கள் குடில்கள் பொலிக என்றாள். நாணச்செறிப்புடன் இடை தளர்ந்து நின்ற சர்மிஷ்டையை நோக்கி பிரிதொரு முதுமகள், அவ்வாறே ஆகுக என்று சொல்லி மஞ்சள் அரிசியை எடுத்து எங்கள் குடில்களுக்கு மேல் வீசிவிட்டு உள்ளே வாருங்கள் இளவரசி என்றாள். சிரித்தபடி அவ்வாறே செய்து அவர்களை வாழ்த்திய பின் இரு கைகளையும் கூப்பியபடி அவள் கால் எடுத்து வைத்து உள்ளே வந்தாள். கிருதர் வந்து,
ஆசிரியர் வகுப்பில் இருக்கிறார், வருக, வந்து வாழ்த்து பெற்று செல்க என்றார். சர்மிஷ்டை, ஆம், முதல் வாழ்த்தை முதலாசிரியரிடம் இருந்து பெறுவது முறை என்று தோன்றியது என்றாள். ஆசிரியரும் மகிழ்ந்துள்ளார், வருக என்று கிருதர் மைய குடில் நோக்கி அவளை அழைத்துச் சென்றார். சுக்கிரரின் மாணவர்கள் அனைவரும் குடில் முற்றத்தில் நின்றிருந்தனர். அவர்கள் அருகணைந்ததும் அனைவரும் வணங்கி தலை தாழ்த்தி முகம் நிறைந்தனர். மேல் திண்ணையில் நின்றிருந்த சத்வர், வருக பேரரசி என்றார். என்ன இது என்று அவள் நாணி சிரிக்க, அரசியர் நாணுவதில்லை என்றார் சத்வர். வாய்விட்டு சிரித்தபடி, நான் அரசி இல்லை என்று அவள் சொன்னாள். எவர் சொன்னது? இன்னும் ஓரிரு நாட்களில் பாரத வருஷமே தங்கள் பெயரை சொல்லப் போகிறது, வருக என்று சத்வர் உள்ளே அழைத்துச் சென்றார். சுக்கிரரின் மேடை முன் தேவயானையும் சற்று பின்னால் சாயையும் அமர்ந்திருந்தனர். சாயை சொல்ல தேவயானை எழுதி கொண்டிருந்தாள். சுக்கிரரின் மரவுரி அப்பால் மேடை மேல் கிடந்தது. அவள் அசைவைக் கண்டு எழுத்தை நிறுத்தி சுவடியையும் எழுத்தாணியையும் பலகை மேல் வைத்துவிட்டு தேவயானி எழுந்து வந்து அவள் இரு கைகளையும் பற்றியபடி, வருக, நல்வரவு என்றாள். சிரித்தபடி, என்ன நீங்களும் முறைமை சொல் சொல்கிறீர்கள் என்றாள் சர்மிஷ்டை. முறைமை சொல்லுக்கு சில இடங்கள் உண்டல்லவா என்றாள் தேவயானி. பின்னால் வந்து நின்ற சாயை சர்மிஷ்டையை பார்த்து, அணிகளால் பூத்திருக்கிறீர்கள் இளவரசி என்றாள். சர்மிஷ்டை தன் ஆடைகளை குனிந்து பார்த்தாள். அரண்மனையில் இருக்கையில் எப்போதும் முழுதனி கோலத்தில் இருப்பதுதான் அவள் வழக்கம். ஆனால் சில நாட்களாக அன்னை 7 சமய பெண்டிரை அமர்த்தி அவள் உடலெங்கும் அருமணிகளையும் அணிகளையும் சுடர வைத்திருந்தாள். அரசனி கோலத்தில் தான் ஒருபோதும் சுக்கிரரின் குடில் தொகைக்கு வந்ததில்லை என்பதை சர்மிஷ்டை நினைவு கூர்ந்தாள். இதை அரசனி கோலம் என்பார்கள். இதை அணிந்திருப்பதைப் போல இடரொன்று இல்லை. இயல்பாக நடக்க முடியாது. உடல் எங்கும் 1000 முட்கள் குத்தி கொண்டிருக்கும். சேடியர் உதவி செய்யாமல் எங்கும் அமரவும் எழவும் இயலாது என்றாள் சர்மிஷ்டை. சாயை அவள் மேலாடையை நோக்கி, இது பீதர் நாட்டு கைத்திறன் என்று எண்ணுகிறேன். நாகசிம்மங்களும் மலர்களும் இடைவெளியின்றி கலந்துள்ளன. ஆடையொன்றில் அருமணிகளை சேர்த்து தைப்பதை இப்போதுதான் பார்க்கிறேன் என்றாள். சர்மிஷ்டை தன் மேலாடை நுனியை எடுத்து பார்த்து, ஆம், உண்மைதான், நானே இப்போதுதான் பார்க்கிறேன் என்றாள். இந்த ஒரு மேலாடையே எங்குள்ள பல மன்னர்களின் மணிமுடியை விட மதிப்புமிக்கதாக இருக்கும் போலிருக்கிறதே என்று சாயை அதை மெல்லச் சுழற்றி நோக்கியபடி சொன்னாள். தேவயானி சர்மிஷ்டையின் கையை பற்றி, ஆடையை பற்றி பிறகு பேசலாம், வா, தந்தையிடம் அருள் பெற்றுக்கொள் என்றாள். உள்ளிருந்து சுக்கிரர் கை கூப்பியபடி வெளியே வர சர்மிஷ்டை அணிகளும் ஆடையும் ஓசையிட அருகே சென்று அவர் கால்களை தொட்டு தலையில் வைத்து, என்னை வாழ்த்துங்கள் முதலாசிரியரே என்றாள். செய்தி அறிந்தேன். மண்ணில் நிகரற்ற மாவீரர்களின் நிறை உன்னில் பிறந்தெழுக. இவ்விரிநிலம் உள்ளவரை உன் பெயர் வாழும். முதன்னே என உன்னை கொடி வழிகள் வணங்கும். ஓம், அவ்வாறே ஆகுக என்று வாழ்த்தினார். சர்மிஷ்டையின் இரு கைகளையும் பற்றி கொண்டு பிரிதொரு கையால் அவள் தோளை அணைத்து, வருக என்று அழைத்துச் சென்று தன் அருகே அமர வைத்தார். இவ்வண்ணம் ஒரு நிகழ்வு உருவாகும் என்று நான் எண்ணியதில்லை. முன்பெப்போதும் அசுரருக்கும் சத்திரியருக்கும் இடையே குருதியுறவு இத்தனை எளிதாக நடந்ததும் இல்லை. அசுரகுல பெண்டிரின் மைந்தர்கள் அரசமர்ந்ததுண்டு. தந்தை வழியில் குருதி கணிக்கும் முறைமையால் அவர்கள் சத்திரியர் என்றே கருதப்படுவார்கள். அசுரகுல அரசி சத்திரியரின் இடம் அமர்ந்ததில்லை. வேதியரும் ஆரியரின் நாற்குலத்தோரும் இதை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பது இன்னமும் உய்த்துணர முடியாததாகவே உள்ளது என்றார் சுக்கிரர். நன்று நிகழலாம். அவ்வண்ணம் நிகழுமென்றில் அது மானுடத்திற்கும் நல்லது. அவர் அவள் கைகளை பற்றி கண்களுக்குள் நோக்கி, இத்துலாவில் இரு தட்டும் நிகரென்று இருக்க வேண்டும். அரசி என்று நீ குருநகரிக்கு செல்கையில் அசுரகுலத்தின் கொடியையே கொண்டு செல்கிறாய். ஒரு சொல்லிலும் ஒரு நோக்கிலும் சத்திரிய குலத்து அரசனுக்கு நீ குறைந்தவள் என்று ஆகக்கூடாது. பிற எந்த அரசியும் உனக்கு இணையாக அமரவும் உனக்கு எதிர்ச்சொல்லாற்றவும் கூடாது என்றார். அவள் திகைப்புடன் அவரை நோக்கி, அதை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று கேட்டாள். சுக்கிரர் ஒரு கணம் சினம் கொண்டு சுருங்கி உரத்த குரலில், நீ அரசி என செல்கிறாய் என்றார். சர்மிஷ்டை நடுங்கியபடி திரும்பி தேவயானியை பார்த்து, ஆம் என்றாள். தேவயானி, மணமுடித்த பின் மனைவியாவதே பெண்களின் வழக்கம்.
இப்போது எத்தனை சொன்னாலும் அவை வெறும் சொற்களே. தன் கடமையை அவள் ஆற்றுவாள் தந்தையே என்றாள். ஆற்றியாக வேண்டும். உன்னை வெறும் ஒரு கருவறை என சத்திரியர் எண்ணிவிடலாகாது. சத்திரியருக்கும் அசுரருக்கும் இடையே நீரிலும் நிலத்திலும் 1000 இடங்களில் எல்லை பூசல்கள் உள்ளன. எண்ணற்ற அறச்சிக்கல்கள் நாளுமென எழுந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் உன் சொல் அவன் ஏந்தும் கோலுக்கு நிகரென நின்றாக வேண்டும். உன்னை அழிப்பது சத்துரியருக்குள் புகுந்து நாம் வெல்வதற்கே என்றார் சுக்ரர். சினம் எரிந்த ஒற்றை விழியுடன், அசுரரிடமிருந்து ஒரு பணைய கைதியை கொண்டு சென்றோம் என்று சத்திரியர் எண்ணிவிடலாகாது. அசுரரின் கருவூலச் செல்வம் தங்கள் கைக்கு வந்ததென்று மகிழவும் கூடாது என்றார் சுக்ரர். சர்மிஷ்டை ஆம் என்ற பின் தேவயானியை பார்த்தாள். இப்போதே இதையெல்லாம் சொல்லி அவளை அச்சுறுத்த வேண்டியதில்லை. தந்தையே, இங்கிருந்து அவளுக்கு வழிகாட்ட உரிய அமைச்சர்களும் உடன் செல்வார்கள் அல்லவா என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை கை நீட்டி தேவயானியின் கைகளை பற்றி கொண்டு, தாங்கள் உடன் வாருங்கள் மூத்தவளே என்றாள். சாயை சினத்துடன், என்ன சொல்கிறீர்கள் என்றாள். அவளை தொட்டு விலக்கிவிட்ட தேவயானி, நன்று, அதை பிறகு பேசுவோம் என்றாள். நீங்களும் உடன் வாருங்கள். நான் மிகவும் அஞ்சுகிறேன். ஒவ்வொரு சொல்லாலும் என் மேல் எடையேற்றுகிறார்கள் என்றாள் சர்மிஷ்டை. வா, இவை அனைத்தையும் விட்டு இன்றொரு நாள் எங்களுடன் கழித்திரு. குருநாட்டரசனின் கணையாழியை பெற்றுக்கொண்டாய் என்றால் உன்னால் சோலையாடவும் நீர் விளையாடவும் முடியாமல் போகலாம் என்றாள் தேவயானி. சர்மிஷ்டை கண்களில் நீர் கசிந்திருக்க மீண்டும் சுக்கிரரை வணங்கிவிட்டு எழுந்தாள். மாமலர் 67வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.